மகர ராசி என்பர்களே, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்நாளில் படாத கஷ்டங்கள் பட்டு குடும்பத்திற்காகவே வாழக்கூடிய ஒரு ராசியாக வாழ்கின்ற ராசி மகர ராசி. இவங்க ஆசைப்படுறது அதிகமாக இருக்கும், ஆனால் கிடைச்சது கொஞ்சமாக இருக்கும். மகர ராசி எல்லாத்துக்குமே ப்ரீ பிளான்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது ப்ரீ பிளான் இருக்கணும். அது ப்ரீ பிளானில் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சின்னு இருக்கணும். அதில் ஏதோ ஒன்று ஒர்க் ஆகல அப்படின்னா இன்னொன்று ஒர்க் ஆகிற மாதிரி வச்சுருவாங்க. மாதந்தோறும் கரெக்டான அவங்களுக்கு செலவுக்கு தகுந்த அமௌண்ட் வரணும். ஆனால் என்னமோ தெரியல, ஒரு 2-3 வருடங்களாக அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் பணம் கிடைக்கல. முன்னாடி நிறையா பணம் இருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதில் போடலாம் இதில் போடலாம்னு இருந்த காலகட்டம்லாம் இருந்திருக்கு. இருந்தாலும் இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு கடினமான காலகட்டமாக இருக்கிறதுனால வாழ்க்கை எப்படி மூவ் பண்ணலாம், அதை மூவ் பண்ணும்போது என்னென்ன சட்ட சிக்கல்கள் இருக்குது, அது எந்த தந்திரத்தில் அதை சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு வினோதமான ஒரு அறிவாற்றலோடு இருக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி. இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு சூப்பரான காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ராசியினுடைய அதிபதி சனி பகவான். இந்த ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே அமைதியானவங்க, பொறுமையானவங்க, கடின உழைப்பாளிகள் மற்றும் எந்த சூழ்நிலையிலையும் மன உறுதியோடு செயல்படக்கூடிய நபர்கள். இது நிறைய பேர்த்துட்டு இல்லைங்க. கடின உழைப்பும் நிறைய பேர் பண்ண முடியாது, ஒரு மன உறுதியோடு செயல்படுறதும் யாராலையும் பண்ண முடியாது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை எடுத்தாங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணாமல் விட மாட்டாங்க. ஒரு ஆன்மீக ரீதியான விஷயமா இருக்கட்டும், ஆன்மீக ரீதியான விஷயங்களும் எங்களுக்கு ஆப்டாக செட் ஆகும். உணவு சார்ந்த துறை எங்களோட தாய் தந்தையருக்கு யாரோ ஒருத்தர் செட் ஆகிருக்கும். அதே போல் எங்களுடைய வருங்காலமானது பண ரீதியான முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. இந்த காலகட்டத்தில் இவங்க வாழக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் பண ரீதியான விஷயங்களுக்காக முன்னேறுவாங்க. ஈஸியாக கவர்மெண்ட் வேலை வாங்குற ராசி அப்படின்னா மகர ராசி சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரில் குணாதிசயங்கள் அப்படின்னா பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய ராசி, குடும்பத்தின் மீது அக்கறை அதிகமாக இருக்கக்கூடிய ராசி, நேர்மையாக வாழ விரும்பக்கூடியவங்க, யாரையும் எளிதில் நம்ப மாட்டாங்க. ஒரு பேக்கப் எதுக்கும் வச்சுப்பாங்க. அவன் நம்புறமா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு இதை மட்டும் சொல்லலாம், இதை மட்டும் அவனை வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சால் அதை நிறைவேற்றாமல் விட மாட்டாங்க. வெளியில் கடினமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே பாசமானவங்க. வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறுவாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாமல் எல்லாத்தையும் சரி பண்ணிகிட்டே வருவாங்க. தாமதமான வெற்றி கிடைத்தாலும் நிலையான வெற்றி கிடைக்கும். 2026 பிறந்துச்சு, தமிழ் புத்தாண்டு, அப்புறம் குரு பயிற்சி, அது நிறையா பிறந்துச்சு. இதில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் அப்படின்னு என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டால் 2026ஆம் ஆண்டு மகர ராசிகளுக்கு பல முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிச்சு. இதில் தொழில் அப்படின்னு பார்க்கும்போது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம், புதிய வேலை வாய்ப்பு அமையும், அரசு வேலை முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உருவாகும், தொழிலில் இருந்த தடைகள் விலகும். தொழிலில் எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விலகும். அந்த தொழிலில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு சேர்கிறதுக்கான காலகட்டம். பணவரவு உயருது. பணவரவை பொறுத்த வரைக்கும் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். நிலம் வீடு தொடர்பான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு கிடைக்குது. பழைய கடன்கள் குறையக்கூடிய நாட்கள் இப்போ வெகு தூரத்தில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. சேமிப்பு அதிகரிக்கும். சேமிப்பு அதிகரிக்குது அப்படின்னாவே நீங்கள் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் சேமித்து அப்படி எடுத்து வச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செலவு வந்துகிட்டே இருந்திருக்கும். மகர ராசிக்கே உண்டான ஒரு சாபு கேடாது. ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சேமிப்புக்கான காலகட்டம் இருந்தும் உங்களுக்கு இன்னும் பணம் கையில் நிற்கலை, இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி எதுவும் இதுவாகலை, இப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னா தயவுசெய்து உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கொடுங்க, செக் பண்ணுங்கள். சரியாக சொல்கிறாங்களான்னு பாருங்கள். இல்லையா, கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டாலும் ஓகே தான். வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக தொடர்புக்கலாம். இது நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸாக எடுத்துட்டாலும் சரி, ப்ரமோஷனாக எடுத்துட்டாலும் சரி, உங்களுடைய விருப்பத்தின் பேரில் நீங்கள் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் ஜோதிடம் பார்ப்பாங்க, வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு விவிஐபி ஜோதிடர் தான், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா மட்டும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய விவிஐபிஸ் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க, அடுத்தடுத்த ஷெடியூல் மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதாவது ஒரு தடவை ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா அடுத்த மாதமும் அவங்க பார்ப்பாங்க. அடுத்த இந்த விஷயத்துக்காக அதை ஓவராலாக எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. எல்லாம் இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குதுன்னு ராசி பலன் பார்த்தாவே போதுமே. அவங்களுக்கு இந்த விஷயம் செய்யணும்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு இடத்துல லேண்டு பார்த்துருக்காங்க, ஒரு 3 ஆப்ஷன் லேண்டு வச்சுருக்காங்க. அந்த லேண்டு எந்த திசையில் இருக்குது, இந்த ராசிக்கு இது பொருந்துமா, இது வாங்கினா அதனால் லாபம் வருமா அப்படிங்கிறது உட்பட ஒரு எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சி சொல்லணும்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த ராசிக்காரங்க வீடு நிலம் வாங்குறது தொடர்பான லாபம் கிடைக்கும் அப்படின்னு நான் இப்போ சொல்லிட்டேன். இது ராசிக்கான பலன். உங்களுக்கு லக்கினம் வேறு, தசாபதி வேறு, நட்சத்திரம் வேறு. ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தனித்துவமான பிறந்த நேரம், பிறந்த ஊரை வச்சு கணிக்கக்கூடியது. அதை வச்சு இப்போ நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும்ல, அதுதானே ஒரு எக்ஸாக்டான ஜாதகம் பார்க்குறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்படி பார்த்து உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவாங்க. எந்த இடத்துல இருக்கிற லேண்ட் உங்களுக்கு மதிப்பு கூட்டும், யாரால் உங்களுக்கு லாபம், யாரால் உங்களுக்கு இது மெயினாக சொல்லாமல் இந்த காலத்தில் சேமிப்பு அதிகரிக்கும். அற்புதமான காலகட்டம் தான். உங்களுக்கு உறவினர்களால் பெரிதும் உதவி இல்லை,
உறவினர்கள் உங்களுக்கு எதிரிகள் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நட்போட்டாரங்கள் அருமையாக இருக்கும். நட்போட்டாரங்கள் மூலமாக லாபங்களும் உண்டு. குரு பயிற்சி பலன் பார்க்கும்போது குரு பகவானால் அருளப்பட்ட ஒரு முக்கியமான ராசி இந்த ராசி. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். குழந்தை மூலமாக நன்மைகள் உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. திருமண தடை விலகும். கல்வியில் முன்னேற்றம் உண்டாகுது. தொழிலில் புதிய வளர்ச்சி உண்டாகுது. குரு பயிற்சியால் கிடைக்கக்கூடிய நன்மைகள்னு பார்த்தா பண வரவு உயர்வு உண்டு. குடும்ப ஒற்றுமை உண்டு. சொத்து சேர்க்கை உண்டு. குழந்தை யோகம் உண்டு. வாகன யோகம் உண்டு. மன நிம்மதி உண்டு. இது எல்லாம் குரு பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்கிது. சார் இத்தனை நன்மைகள் சொல்கிறீங்க, இன்னும் ஒன்றும் கிடைச்ச மாதிரி தெரியலையே அப்படின்னா நீங்கள் உங்களோட ஜாதகத்தை தான் செக் பண்ணணும். ஏன் சார் ஜாதகத்தை செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறது ராசி பலன். இப்போ நான் சொன்னதில் ஒரு 50 to 60% தான் உங்களுக்கு பொருந்திருக்கும். மீதியெல்லாம் உங்களுக்கு காமனாக தான் பொருந்தும். பெருசாக உங்களுக்கு ஈக்குவலாக இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஜாதகத்தை தான் செக் பண்ணணும். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பண உயர்வு ரெகுலராகவே இருக்குங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தொடும்போது இந்த ராசிக்காரர் நல்லா சம்பாதிப்பான். ஊரில் இருக்கிறவனே வாய போடுற அளவு சம்பாதிப்பான். அதனால் சின்ன சின்ன கந்திஷ்டிகள் கூட இருக்கும். அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். குடும்ப ஒற்றுமை இருக்கும். ஆனால் குடும்பத்தில் உள்ள உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கிட்ட உங்களுக்கு சேஃப் தான். வெளியே இருக்கக்கூடிய உறவினர்கள் உங்களுக்கு சேர்ந்து வரமாட்டாங்க. சொத்து சேர்க்கை உண்டு. குழந்தை யோகம் உண்டு. வாகன யோகம் உண்டு. மன நிம்மதி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குரு பயிற்சியில் செய்ய வேண்டியது என்னென்னு நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எழுதி கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப உதவும். வியாழக்கிழமை விரதம் இருங்க. வியாழக்கிழமெலாம் விரதம் இல்லாமல் இருக்கிறவங்க வியாழக்கிழமை விரதம் இருங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. கோயிலை சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி இருப்பார், அவர்கிட்ட வழிபாடு பண்ணுங்கள். குரு காயத்ரி மந்திரம் ஜபிக்கலாம், ரொம்ப நல்லது. மஞ்சள் நிற ஆடை அணியிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடலை பருப்பு தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. அதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. செய்யக்கூடாதவைன்னு பார்த்திங்கன்னா, பெரியவர்களை அவமதிக்கக்கூடாது, பொய் பேசவே கூடாது, குருமார்களை இழக்கக்கூடாது. அதே மாதிரி குருமார்களை இகழவும் கூடாது. ஒரு குருமார்களை திட்டுறது, அவங்களுக்கு முன்னாடி நல்லா பேசி அந்த போய் திட்டுறது, இல்லை அவங்ககிட்டே சண்டைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவே கூடாது. வாக்குறுதி கொடுத்து மீறக்கூடாது. சொன்ன சொல்லு கேட்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். உங்கள் சொன்ன சொல் உங்களை நம்பி நீங்கள் ஒரு வார்த்தை விட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தை பலிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடக்கணும். அதே போல் திருமண பலன் அப்படின்னு பார்க்கும்போது, திருமணம் தாமதமாக இருந்தவங்களுக்கு நல்ல வரன் அமையுங்க. குடும்ப சம்பந்தம் கிடைக்குங்க. காதல் திருமணம் கை கொடுங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடையுங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நன்மைகளாக மாறக்கூடிய ஒரு நாட்களாக அமையும். நல்ல வரன் அமையுது அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் மென்மேலும் வளருவதற்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக அமையுது. குடும்ப சம்பந்தம் அப்படிங்கிறது திருமணமாகாமல் இருக்கிறீங்க, குடும்ப ரீதியாகவே நீங்கள் வீட்டு ரீதியாகவே வீட்டில் சொன்ன பையனோ பொண்ணோ கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. காதல் பண்ணி ரொம்ப நாளாக காத்துட்ருக்கிறீங்களா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100% உண்டு. திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடையும். ஆனால் இந்த டைம்லேயே கல்யாணம் கை கொடுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டைம் எடுத்து தான் கை கொடும். குழந்தை பாக்கியம், குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களாம் நல்ல செய்தி உண்டாகும். குழந்தைகளோட கல்வியில் முன்னேற்றம் உண்டாகுது. குழந்தைகளால் பெருமை கிடைக்கும். குழந்தை வரம் தேடி இருக்கிறீங்க அப்படின்னா திருவண்ணாமலை போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. அமாவாசை நாட்கள்லாம் அங்கே நகரத்துக்கு இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஸோ மற்ற நாட்களில் போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக சாமி கும்பிட்டுலாம் போய் கும்பிட்டுவாங்க. அதற்கு பிறகு பழனியில் கீழே திரு ஆவினங்குடி அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. நிறையா பேர் பழனி போகிறீங்க, மேலே மலைக்கு போய் கும்பிட்டுறீங்க, முன்னாடி இருக்கிற திரு ஆவினங்குடிக்கு போய் கும்பிட்றதில்ல. அதுதான் 3வது படை வீடு அப்படின்னு சொல்லப்பட்ட கோயிலாக கருதப்படுது. ஸோ அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய பாவ விமோச்சனம். சுற்றி வந்தீங்க அப்படின்னா நாகலிங்க மரம்லாம் இருக்கும், நல்லா வழிபட்டு வரலாம். ரொம்ப அற்புதமான ஸ்தலம். சரவண போய் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வாங்க. பழனிக்கு போனீங்க அப்படின்னா அங்கே எக்கச்சக்கமான விஷயம் இருக்குதுங்க. போகர் காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அங்கே எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. கீழே புலிப்பாணியோட மடம் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா போகருடைய ஜீவசமாதி இருக்குது. கோயிலை சுற்றி வரும்போது போகரோட ஜீவசமாதி வணங்கிட்டு வாங்க. மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஸ்தலமாக கருதப்படுவது பழனி. மேலே பாலதண்டாயுத சுவாமியை வழிபட்டு வரலாம். ஸோ குழந்தை பாக்கியம் வேண்டி விரும்புபவர்கள்லாம் அந்த இடத்துக்கு போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கும் நல்லது, குழந்தை வரம் தேடி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஸோ குழந்தை வரம் இல்லாத ஆண் பெண் இருவரும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உடலில் உள்ள சூடுகள் குறையும். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாயினுடைய நேரடி ஆற்றலாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்தலமாக கருதப்படக்கூடிய பழனி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ஸ்தலம். குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்களுக்காகவே போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம். அதே போல் குழந்தைகளால் பெருமை கிடைப்பவர்களும் அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பெருமை உண்டாகும். இந்த காலத்தில் உங்களுக்கு வாகன யோகம் உண்டுங்க. 2026 வாகன யோகமும் இருக்குது. புதிய இருசக்கர வாகனம் அல்லது 4 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பழைய வாகனத்தை மாற்றக்கூடிய யோகமும் உண்டு. வாகனம் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு 100% உண்டுங்க. வேகமாக வண்டி ஓட்டாதீங்க. நைட் டைமில் வண்டி ஓட்டாதீங்க. இரவு நேரங்களில் பயணிகளை எச்சரிக்கையாக அவசியம். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக நிதானமாக வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அடுத்த 12 நாட்கள்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முதல் 4 நாள் நல்ல செய்தி உண்டாகுது, நல்ல செய்தி வரும். அந்த நல்ல செய்தி எதை நோக்கி உங்களுக்கு வருது? நீங்கள் செய்யக்கூடிய தொழிலோ, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமோ நீங்கள் எப்படி மூவ் பண்ணி போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது பொறுத்தான் இருக்குது. அந்த நல்ல செய்தி
ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கான பதிலாகவும் இருக்கலாம், அல்லது திடீர் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய பதிலாகவும் இருக்கலாம். பண வரவு உண்டு, அது காமனாகவே உங்களுக்கு வந்து பண வரவு உண்டு, அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உறவினர்கள்ட்ட ஆதரவு கிடைக்கும், அதுக்கும் நீங்கள் வந்து அஞ்ச தேவையில்லை. முதல் 5 முதல் 8 நாள் வரை வந்து பார்த்திங்கன்னா வேலைகளில் முன்னேற்றம் உண்டுங்க. எதிர்பார்த்த சந்திப்புகள் நடக்கும், புதிய முயற்சிகள் தொடங்கலாம். புதிய முயற்சிகள் வந்து தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமையுது. நாளைக்கு அந்த ஒரு நாளையிலேருந்து இந்த நாட்கள் தொடங்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 9வது நாள், நாளையிலேருந்து 9வது நாள்லேருந்து 12வது நாள் வரைக்கும் திடீர் பண வரவு. அது பெருசோ சின்னதோ அப்படிலாம் நாங்கள் சொல்ல, திடீர் பண வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக்குறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். அந்த மகிழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும்? உங்களுக்கு திடீர் மகிழ்ச்சியாக இருக்கும், இல்லை திருமணமாகும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் பிறக்கும். இது எல்லாமே ஒரு நன்மை தானே. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கந்திஷ்டி இல்லாமல் இருக்கும். மகர ராசிக்காரங்க அமைதியாக முன்னேறுவதால் பலரோட பார்வை வந்து உங்கள் மேலே தான் இருக்குது. அமைதியாக இருக்கும் உங்களை பார்த்தா, ஆனால் பின்னாடி அப்படியே பேக்கப் அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு கார் வாங்கியிருப்பீங்க, லேண்ட் வாங்கியிருப்பீங்க, வீடு ஆல்ட்ரு பண்ணியிருப்பீங்க, நகை வாங்கியிருப்பீங்க. இது 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் கந்திஷ்டி வச்சுருப்பான். இதனால் உங்களுக்கு அறிகுறி உங்களுக்கே தென்பட்டிருக்கும். ஒன்று திடீர் சோர்வு ஏற்பட்டிருக்கும், இல்லை வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அது பின்மேல் சரியாயிடும். காரணம் இல்லாமல் பண இழப்புகள்லாம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும், அது இனிமேல் சரியாயிடும். இதுக்கு மேல் லாபங்கள், பண லாபங்கள் வரும். தொடங்கிய வேலையெல்லாம் தடைப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த தடைகள் எல்லாமே இனிமேல் சரியாயிடும். இத்தனைக்கும் காரணம் உங்களுக்கு வந்து கந்திஷ்டி தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கந்திஷ்டி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தா கருப்பசாமி உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருப்பார். இந்த ராசிக்காரருக்கு மோஸ்ட்லி வீட்டு பக்கத்துலேயே தான் கருப்பசாமி இருப்பார். கண்டிப்பாக போய் வழிபடுங்க. கொஞ்சம் தூரத்தில் இருக்கார் சார் அப்படின்னா போய் வழிபடுங்க. காலபைரவர் கோயிலை சுற்றி கருவறை சுற்றி வரும்போது அந்தாண்ட காலபைரவருக்கும் தனி சன்னதி இருக்கும். ஒரு இடத்துல சுற்றி வர இடத்துல இருக்கும். எதிரிகளில் நிறைய கந்திஷ்டி வைக்கக்கூடிய எதிரிகளோட தாக்கத்தை வந்து குறைக்கக்கூடியது காலபைரவர் தான். துர்க்கை அம்மன் கருவறை சுற்றி வரும்போது சாமியினுடைய லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய கருவறை சைடில் கந்திஷ்டியை நீக்குவதற்கும் உடல் ரீதியான உபாதைகளை தீர்ப்பதற்கும் துர்க்கை அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் துர்க்கை அம்மனை அங்கே வச்சு வழிபட்டுருக்காங்க. கோயிலை சுற்றி வந்தீங்க அப்படின்னாவே அந்த அம்மனை தரிசிக்கலாம். முனீஸ்வரர் குடும்ப பாதுகாப்பு கிடைக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு பயம் நீங்கும். நிறைய பேருக்கு சொல்கிறதான், இந்த ராசிக்காரில் எந்த ராசிக்காராக இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். சனி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து நீக்கத்தை கொடுக்கும். அற்புதமான ஒரு ஸ்தலம் ஆஞ்சநேயர் ஸ்தலம், பயம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். ஸோ எந்த கோயிலுக்கு சென்றாலும் நல்லது அப்படின்னா, நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் பரவாயில்ல தான், ஃபஸ்ட்டு உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு சாப விமோச்சனமே உண்டு. திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு முதல் அத்தியாயம். திருப்பதி போய்ட்டு வாங்க. உங்களோட கஷ்டங்கள்லேருந்து திருப்பத்தை தரக்கூடிய ஒரு இடம். மகர ராசிக்கு திருப்பதி அடிக்கடி போய்ட்டு ரொம்ப நல்லது தான். ஆலங்குடி குருஸ்தலம், ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குருஸ்தலம் போய்ட்டு வாங்க, ரொம்ப நல்லது. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, ரொம்ப 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 நல்லதுங்க. பழனி முருகர் கோயிலும் அற்புதமான ஸ்தலம். அந்த இடத்துக்கு போய்ட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் மிகப்பெரிய நன்மைகள் உண்டு. ஸோ இந்த ஸ்தலங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை அள்ளித்தரக்கூடிய ஒரு ஸ்தலமாக அன்றைய காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த கோயிலெலாம் போய்ட்டு இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. பழனி முருகர் கோவில், பழனி முருகர் கோயில் நம்ம முன்னாடி சொன்னதான், குழந்தைக்காக நீங்கள் வணங்குறீங்க அல்லது ஏதாவது ஒரு மிகப்பெரிய போஸ்டிங்காக நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னா பழனி முருகர் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம். திருச்செந்தூர் முருகர் கோயில் இரண்டுமே வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை புரிவதற்கான ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். எந்த நிற ஆடை அணியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள், பச்சை, நீலம், வெள்ளை. என்ன சார் நீங்கள் சிக்னல் மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், மஞ்சள், பச்சை, நீலம், வெள்ளை இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள். நீங்கள் அதில் அந்த ட்ரெஸ்ஸே போடணும் அப்படின்னு கட்சி போய் நீங்கள் பயன்படுத்தலாம். தவிர்க்க வேண்டிய நிறம்னு பார்த்தீங்கன்னா அடர்ந்த சிகப்பு. முக்கிய காரியங்களில் அடர்ந்த சிகப்பு போடாதீங்க. ரொம்ப ரெட் கலர் உங்களை ரொம்ப அடிக்கிற ரெட்டு மாதிரி இருக்கும். ரெட்டே நீங்கள் வந்து பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது தான். எந்த ரத்தினம் நல்லது அப்படின்னா சனி பகவான் அருள் கிடைக்கிறது நீலம் தான் உங்களுக்கு பர்ஃபெக்ட். மஞ்சள் புஷ்பராக ரொம்ப நல்லது, குரு அருள் வரும். மரகதம் புத்திசாலித்தன்மையை அதிகப்படுத்தும். இந்த மாதிரி ரத்தின அணிவதற்கு முன்னாடி அதுக்கான ஆலோசனை வந்து பெறுவது, நிபுணர்கள்ட்ட ஆலோசனை பெறுவது ரொம்ப நல்லது. நம்பர் இருக்குது, நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க. யார்கிட்ட சார் நான் எச்சரிக்கை இருக்கணும்? இந்த மகர ராசிக்காரர்கள் யார்கிட்ட எச்சரிக்கை ஆகணும்? இனிமையாக பேசி ஏமாத்துறவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. கடன் வாங்கி திருப்பி தராதவர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. பொறாமை கொண்ட உறவினர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. தொழிலில் போலி நண்பர்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. இந்த 4 பேர்கிட்ட எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. மகர ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை எண்ணெய் தீபம், சனிக்கிழமை எண்ணெய் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது. காகத்திற்கு உணவு வைங்க, மிகப்பெரிய சாப விமோச்சனம் கிடைக்கும். ஏழைகளுக்கு கருப்பு துணி தானம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. நவகிரக வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. எந்த கோயில் போனீங்கன்னா நவகிரகம் சுற்றி வாங்க, ரொம்ப நல்லது. அனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் மகர ராசியோட அதிர்ஷ்டமான விஷயங்கள் அப்படின்னா
அதிர்ஷ்ட எண் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் 5, 6, 8. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸுக்கான லைன்ஸ் இதுதான் ஒன்று உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதிர்ஷ்ட நாள் சனிக்கிழமை, வியாழக்கிழமை. முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு இல்லை, நார்மலான சில முக்கியமான ஒரு செயல்கள் ஆரம்பிக்கும்போது சனி வியாழக்கிழமை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது தான். சனிக்கிழமை யார் சார் ஆரம்பிப்பான்னா உங்களுக்கு அது நல்லது. அதிர்ஷ்ட திசை அப்படின்னா மேற்கு திசை. அதிர்ஷ்ட மலர் அப்படின்னா செம்பருத்தி தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு மலர். அதிர்ஷ்ட உலோகம்னா இரும்பு, வெள்ளி. இது சார்ந்து நீங்கள் உங்களோட மோதிரமோ இல்லை ஏதோ ஒன்று போட்டுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது தான். அதிர்ஷ்ட மரம் அரச மரம் தான். இந்த ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க கிடைக்கக்கூடிய பெரிய யோகங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண யோகமும், குழந்தை பாக்கியமும், வீடு வாங்கக்கூடிய யோகம், வாகனம் வாங்கக்கூடிய யோகம், வெளிநாட்டு வாய்ப்பு யோகம், தொழில் வளர்ச்சி யோகம், பதவி உயர்வு யோகம், ஆன்மீக முன்னேற்ற யோகம், இது எல்லாமே கைக்கூடி வருதுங்க. இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு பொறுமையும், உழைப்பும், இறை நம்பிக்கையும் பலன் கிடைக்கிறதுக்கான முக்கியமான ஒரு சாவியாக அவங்க கையில் கொடுக்கப்படுது. இதெல்லாம் ஒரு அற்புதமான காலத்தை அமைத்து கொடுக்கக்கூடியதற்கு ஒரு நிதர்சனமான உண்மை ஒன்று. சனி பகவான் மற்றும் குரு பகவானோட அருளால் தடைப்பட்ட பல காரியங்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. குடும்ப, தொழில், பணவரவு, திருமணம், குழந்தைகள், வாகனம் போன்ற பல துறைகளில் முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய காலமாக இது அமையலாங்க. ஸோ எதுக்குமே நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தால் தான் எல்லாமே நடக்கும். உட்காந்துட்டு எல்லாம் நடக்கும் அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மகர ராசி உழைத்தால் தான் வெற்றி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட மகர ராசி நண்பர்களுக்கு பகிருங்க. அதே போல் இப்போ நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு வேறு டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.